குட் மார்னிங் கைஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு T20 மேட்ச் கிளாஷ், பயங்கரமான ஒரு கிளாஷ் நடக்க போகுது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம USA அங்கே தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. அங்கே ஏற்கனவே இந்தியாவது 2 மேட்ச் பார்த்துட்டோம். ஒன்று ப்ராக்டிஸ் மேட்ச்சு, ஒன்று லீக் மேட்ச். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட ஆட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ யூஎஸ்ஏல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ் தான் முக்கியம். டாஸ் வச்சு தான் மேட்சை முடிவு பண்ணலாம். அந்த நிலைமைக்கு இப்போ அந்த கிரவுண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங் எடுக்கணும். ஏன்னா போன மேட்ச் இந்தியா மேட்ச் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மேட்ச்சு நல்லா ஸ்விங் ஆச்சு. அதுவும் 10 ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்விங் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ் பயங்கரமான ஒரு ஸ்விங் இருக்குது. சீம் ஆப்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக பவுலிங் தான் எடுப்பாங்க. ஆனால் இப்பயும் சொல்லிக்கிறேன், நம்மளுக்கு டேஞ்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர் அஃப்ரிடி. அவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்கன்னா 2 பெரிய தலை அவுட்டு, மேட்சும் போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமானது டாஸ் தான். டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கணும். இந்த T20யில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இது வரைக்கும் 12 T20 ஆடி இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா 9 வின்னு, பாகிஸ்தான் 3 தான் வின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 T20 மேட்ச்சில் இந்தியா 3 வின்னு, பாகிஸ்தான் 2 வின்னு. இன்னைக்கு லாஸ்ட் 5 மேட்ச்சில் இப்படி 3-2 வந்துச்சு. இன்னைக்கு ஈக்குவல் பண்ணுவாங்களா என்னன்னு பார்க்கலாம். பாகிஸ்தான் 3 இந்தியா 3 அந்த மாதிரி போவாங்களான்னு பார்க்கலாம். இந்தியா வின் பண்ணணும், இந்தியா வின் பண்ணி ஆகணும். இப்போ பிளேயிங் 11 பார்த்துருவோம். இந்தியா பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சேம் டீமாக தான் இருக்கும். ரோஹித், கோலி ஓப்பனிங். நம்பர் 3ல் பண்ட் இறக்கியிருக்காங்க. நான் சொன்னேன் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், 5 பார்த்தீங்கன்னா சிவம் டூபே, 6 ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா. இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் ஓப்பனிங் 2 பேர் மட்டும் தான் ரைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு முடிவு தான் சொல்லலாம். அதே மாதிரி பாகிஸ்தான் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா சேம் டீமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசாம் கானை உட்கார வச்சுட்டு வாசிம் இமாதை 11ல் போடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷன். இப்போ அவர் இல்லாமையே உங்களுக்கு 8 வரைக்கும் பேட்டிங் வருது. இப்போ இமாத் வாசிம் வந்துட்டானா ஆல்ரவுண்டர் பவுலிங் ஆப்ஷன் வருது. அசாம் கான் வந்து விக்கெட் கீப்பர், அதுதான் ரிஸ்வான் பண்ணிட்டாரு. அதனால அசாம் கானை சேஞ்ச் பண்ணலாம். பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க பாகிஸ்தானு. அதுவும் 4 பேருமே, அதில் 3 பேர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஸ்விங் பண்ணுறாங்க. ஆனால் அதில் 2 பேருக்கு தான் பவுலிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு. என்னன்னு தெரில, ஒரு ஸ்பின் பவுலர் எடுத்துன்னு வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் உட்கார வைக்கலாம். இல்லை நாங்கள் 4 தரமான ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்துன்னு போவோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துன்னு வரலாம். இந்த பேட்டில் முக்கியமான ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்தியா விசஸ் பாகிஸ்தான் கிடையாது, கோலி விசஸ் பாகிஸ்தான். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 10 இன்னிங்ஸில் 488 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 81 வச்சிருக்காருங்க, சும்மா இல்லை. அதே மாதிரி ரிஸ்வான் விசஸ் இந்தியா 4 T20 மேட்ச்சில் 197 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 65. அதே மாதிரி இன்னொரு ஃபேஸ் ஆஃப் என்னன்னா, ரோஹித் சர்மா விசஸ் பாகிஸ்தான் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ். அமீர் இது வரைக்கும் 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அஃப்ரிடி இது வரைக்கும் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே பெரிய விஷயம் T20யில். அதுவும் இல்லாமல் ஹாரிஸ் ராஃப் இது வரைக்கும் 2 டைம் ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்திருக்காரு. இந்தியா விசஸ் பாகிஸ்தான்லேயே ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் இருக்காரு. எல்லாருக்கும் இது வரைக்கும் பேசியிருப்போம், இந்தியா விசஸ் பாகிஸ்தான்னா கோலி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் அப்படின்னு பேசியிருப்போம். ஆனால் இது வரைக்கும் அண்டர் ரேட்டட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. 5 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அதையும் ரிஸ்வானை வந்து 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. 26 ரன் தான் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் ரிஸ்வானுக்கு. அதே மாதிரி இந்தியாவில் பாகிஸ்தான் வந்தாலே அது பர்ஃபார்மன்ஸே பண்ணாத ஆளுங்க இருக்காங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. இது வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து 10 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 114 ரன் தான் அடிச்சிருக்காரு. அது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 14 மட்டும் தான் ஆவரேஜே வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை 4 மேட்ச் ஆடிட்டு 57 ரன் தான் அடிச்சிருக்காரு. முக்கியமான ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேன் இப்பெல்லாம் ஆடலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து பேட்டிங்கில் தான் கொஞ்சம் லோவாடி இருக்காரு. ஆனால் பவுலிங்லன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு பாகிஸ்தான் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் 4 இன்னிங்ஸில் ஜஸ்ட் 92 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 30. ஏதோ ஓகேன்னு சொல்லலாம். லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா இஃப்திகார், அதாவது மிடில் ஆர்டரில் வந்து இந்தியா கூட ½ செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் ஃபக்கர் ஜமான், உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், நம்மள எல்லாரும் அழுந்தோம்ல சாம்பியன்ஸ் டிராஃபி, அதில் வந்து ஒரு செம்மையான அடி அடித்தார்.
இந்த மேட்ச் அடித்தாலும் அடிக்கலாங்க. அவர் மட்டும் விக்கெட் எடுத்துட்டா சூப்பராக இருக்கும், அவர் இஃப்திகாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் போன T20 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு அவரோட 2 ஸ்பெல்லே 2 விக்கெட் எடுத்தார். முக்கியமான 2 விக்கெட். யாரும் பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் அண்ட் பாபர் அசம். அதனால அந்த மேட்சே டேர்ன் ஆச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் இது வரைக்கும் 2 இன்னிங்ஸில் இந்த 3 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்கார், பாகிஸ்தான் கூட மட்டும். இன்னைக்கு மேட்சுக்கான ஒரு கீ பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பும்ரா. இவங்க 3 பேர் தான் இந்தியாவில் ஒரு கீ பிளேயர்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி பாகிஸ்தானில் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்வான் 1, அப்புறம் அஃப்ரிடி 1, அப்புறம் நஷீம் ஷா 1. அந்த 6 பேர் தான் ஒரு முக்கியமான ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. முக்கியமான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித்க்கு ஏதோ போன மேட்ச் ரிட்டையர்ட் ஆகிட்டு போனார், இன்ஜுரின்னு வேறு சொன்னாங்க. ஒரு வேளை ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ணிட்டு ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வால் ஆட வைக்கலாம், இல்லைனா பண்ணிட்டு கூட ஓப்பனிங் விடலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து என்னோட பிளேயிங் 11 சொல்கிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் ரிஸ்வான். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் விராட் கோலி, ரோஹித் சர்மா. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸில் இஃப்திகார், ஹர்திக் பாண்டியா அவர் தான் கேப்டனாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷதாப் கான். அதுக்கப்புறம் பவுலர்ஸ் போவோம். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா பும்ரா, அஃப்ரிடி, அமீர், அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங். இதில் யாரை வைஸ் கேப்டனாக போடலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பும்ராவுக்கு போக போகிறேன். ஏன்னா ஒரு ஃபயர் பவுலிங் இருக்கும் இந்தியாவில். இது பும்ரா இல்லைனா நீங்கள் அஃப்ரிடியை வச்சுக்கோங்க, பவுலிங்கில் வைஸ் கேப்டனாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11ல் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக போட்டிருக்கேன். மினிமம் கேரண்டியாக நான் ஹர்திக் பாண்டியா. அதுவும் இல்லைனா உங்கள் சாய்ஸ் வேணும்னா நீங்கள் விராட் கோலியாக கூட கொடுங்க, இல்லைனா நான் அமீர் தான் கொடுப்பேன் அப்படின்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இப்போ தான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. நான் அதனால் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக போட்டு வைஸ் கேப்டனாக பும்ராவை போட போகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.